போரு வேணாம், அவங்க 4 பேரையும் பிரிச்சிரு. வேணாக்கா. எவ்வளவு விரட்டினாலும் இந்த புறா இங்க இருந்து போகவே மாட்டேங்குது. ஒரு பறவை கூட அதோட இடம் இதுன்னு தெரியுது. அது அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போகாது. எங்க போனா? அவன் இடத்துக்கு போயிருப்பான். யாரா? அடிங்க. மார்க்கெட் வழியா போகாதம்மா, போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு. ஓகேம்மா. பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா? என்ன புள்ள போ. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? ஏண்டா லேட்டு? மணி நாயிடுங்க மேல இருக்க. என்னடா நான் அந்த பசங்க, எந்த பசங்க? அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க திரும்ப வந்து கடையை திறந்துட்டானுங்கண்ணா. என்னது ஹோட்டல திறந்துட்டீங்களா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ அது நம்ம உழைச்சதாச்சு. பொழைக்க 1000 வழி இருக்குடா. பொழைக்கிறதே முக்கியம்னா அந்த கடையை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா? இது வெறும் கடை இல்ல ஆச்சு, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு இல்லடா, திரும்ப போய் அவர்கிட்டயே. தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சு. ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா? நாங்களும் தான். 4 பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பார்க்கும்ல. இல்லடா, நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாய் மாதிரி அடிச்சு 4 மூலையில போடவும் நீ நாயுடுக்கு உரிமை இருக்கா? வலினா என்ன, ரத்தம்னா என்ன, கண்ணீர்னா என்ன நல்லா காமிச்சிட்டோம் ஆச்சு. இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. டேய், அதுக்கு இல்லடா. நாங்க என்ன தப்பனோம்? இந்த பொண்ணு என்ன தப்புனுச்சு? நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டாண்டானுங்களே. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியாச்சு? இல்லடா, அதுக்காக போய். எதுவும் இல்லாதவனை எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான்ல, அதை உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்க பெரிய பசங்க இல்லாச்சு. அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்க சின்ன பசங்களும் இல்ல. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடுவ கிளவாங்கிறியா? பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆச்சியை மாட்டி விட்டுலாமா? ஒன்று பண்ணுங்க, 5:30 மணி வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க சார், இதுல ஃபார்ம்ஸும் மற்ற டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் நான் உனக்கு கேட்கலாம்னு நினைச்சேன், எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல? 14 15வது வருஷம். எள்ளி வேண்டாம், வேற கூட தொடர்ந்து, அதுவும் அண்ணா போஸ்டா. ஓஹோ. பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது, ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இதுக்கு. என்ன ஆச்சு? என்ன வேணும்? எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும். அது என்ன உங்க கடையா? அது வெறும் கடை இல்ல, எங்களோட அடையாளம். என்னடா